இணையத்தை அதிர வைக்கும் ஆல் ஐஸ் ஆன் ரியாசி. பின்னணி என்ன? ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து ஒன்று பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணம் செய்த 9 பேர் உயிரிழந்தனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாலஸ்தீன் மக்கள் குடியிருப்பில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய போது ஆல் ஐஸ் ஆன் ராஃபா என்னும் வாசகம் இணையத்தில் வைரலானது. அதுபோல் இந்த தாக்குதலை மையமிட்டு பலரும் ஆல் ஐஸ் ஆன் ரியாசி என்னும் வாசகத்தை ட்ரெண்ட் ஆக்கி வருகின்றனர். இந்த நிலையில் தாக்குதல் நடந்த ரியாசி மாவட்டத்தில் ஜூன் 10ஆம் தேதி காலை முதல் இராணுவத்தினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக தாக்குதல் நடந்த அடர்ந்த வனப்பகுதியில் இராணுவத்தினர் ட்ரோன்களை பயன்படுத்தி தேடுதலில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சம்பவத்துக்கு இதுவரை எந்த தீவிரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. இதற்கிடையில் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள NIA புலனாய்வு அமைப்பு ரியாசிக்கு சென்றுள்ளது. உண்மையில் நடந்தது என்ன? ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரியாசி மாவட்டத்தில் உள்ள ரான்ஷூ என்ற பகுதியில் ஜூன் 9ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் சாலையில் சென்று கொண்டிருந்த பேருந்து மீது தீவிரவாதிகள் சிலர் திடீர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதனால் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து அருகில் இருந்த ஒரு பெரிய பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் பேருந்தில் பயணம் செய்த குழந்தை உட்பட 9 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். 33 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்கள் யார் என்பது குறித்து தகவல் ஏதும் வெளிவராத நிலையில் அவர்கள் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என போலீசார் தெரிவிக்கின்றனர். பேருந்தில் இருந்தவர்கள் சிவகோரி குகை கோவிலில் இருந்து ரியாசி மாவட்டத்தில் உள்ள கத்ராவுக்கு சென்று கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி கேட்டறிந்ததாக ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். தற்போது இந்த நிகழ்வுக்குத்தான் சமூக வலைதளத்தில் பலரும் தங்கள் கண்டனத்தை பதிவிட்டு வருகின்றனர். இதுகுறித்து காங்கிரஸ் MP ராகுல் காந்தி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரியாசி மாவட்டத்தில் உள்ள சிவகோரி குகை கோவிலில் இருந்து பக்தர்கள் சென்றபோது பேருந்து மீது பயங்கரவாதிகள் நடத்திய கோழைத்தனமான தாக்குதல் மிகவும் வருத்தம் அளிக்கிறது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதுடன் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்று நம்புகிறேன். தீவிரவாதத்திற்கு எதிராக ஒட்டுமொத்த நாடும் ஒன்றுபட்டு நிற்கிறது என தன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். இதுகுறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா தன் எக்ஸ் தளத்தில் ஜம்மு காஷ்மீரின் ரியாசியில் யாத்திரிகள் மீதான தாக்குதல் சம்பவத்தால் ஆழ்ந்த வேதனை அடைந்தேன். லெப்டினன்ட் கவர்னர் மற்றும் DGPயுடன் பேசி சம்பவம் குறித்து விசாரித்தேன். இந்த கொடூரமான தாக்குதலில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் காப்பாற்றப்பட மாட்டார்கள் என பதிவிட்டிருந்தார். இதுகுறித்து பல தலைவர்களும் தங்கள் கண்டனத்தை பதிவிட்டு வருகின்றனர். இதற்கிடையில் இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகரிக்க கோரி கத்ரா, தோடா நகரம் மற்றும் கத்வா மாவட்டம் உட்பட ஜம்மு பிராந்தியம் முழுவதும் பாகிஸ்தானுக்கு எதிரான போராட்டங்கள் தற்போது வெடித்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதத்திற்கு பாகிஸ்தான் ஆதரவளிப்பதாக குற்றம் சாட்டிய போராட்டக்காரர்கள் அண்டை நாடு மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கையை முன்வைக்கின்றனர். விபத்து மற்றும் தாக்குதல் நடந்தது அடர்ந்த காட்டுப்பகுதி என்பதால் தாக்குதல் நிகழ்த்தியவர்கள் பதுங்கியிருக்கும் இடங்கள் கண்டறியப்படாமல் இருக்கிறது. எனினும் விசாரணை குழு தேடுதல் வேட்டையை நடத்தி வருகின்றனர். விரைவில் தாக்குதல் நடத்தியது யார், நோக்கம் என்ன என்பது விரைவில் தெரிய வரும்.